எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 2025 ஜூன் 23 முதல் 29 வரை தமிழிலே கலியுகம் விஸ்வாவசு ஆண்டு ஆணி 9 முதல் 15 வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திலும் அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரத்தின் சிறப்பையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிட அன்போடு வேண்டுகின்றேன். திரி கிரக யோகம் ஏற்றம் நிச்சயம், யாராலும் தடுக்க முடியாத அதிர்ஷ்டம். திரி கிரக யோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது என்பது அஷ்டம நிலையில ஏற்பட்டு அதனுடைய பார்வை பலம் 2ஆம் இடத்துல இருக்கிறது. ஆகையினால் ஏதோ ஒரு வகையிலே ஒரு அதிர்ஷ்டம், கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய முயற்சிகள் சாத்வீகமான எண்ணங்களோடு இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 7, 8, 9 என்ற 3 நிலைகளிலே பயணப்படுவார். திங்கள் செவ்வாய் 23, 24 ஜூனிலே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் நிலையிலே சந்திரன் இருக்கும்போது சந்திரன் அந்த இடத்திலே அற்புதமாக உங்களுக்கு பலன் தருவார். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய யோசனைகள் மூலமாக ஏதேனும் ஒரு மகிழ்ச்சியை பெறக்கூடிய, இனிமையை பெறக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக அமையும். அது மட்டுமல்ல, சாமர யோகத்திற்குள் சந்திரன் இந்த 2 நாட்களிலே அமைவதன் காரணமாக உங்களுடைய உடல் நலத்தை சீர் செய்து கொள்வதற்கான சிறப்பான முறைகளை, சந்தோஷம் தரக்கூடிய நிலைகளை இது ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, ஏதேனும் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது ஒரு மன தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அஷ்டம நிலையில புத ஆதித்யம், குரு ஆதித்யம், திருக்கிரக யோகம் எல்லாம் இருக்கும். புதன் 22 ஜூனில் தான் அங்கிருந்து பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு அவர் 9ஆம் நிலைக்கு வருகிறார். ஆகையினால ஏதேனும் பாக்கியம், அதிர்ஷ்டம் எல்லாம் ஒரு சிந்தனை மூலமாக நீங்கள் லாபமாக பெற்று விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வேஷ் யோகம் என்பது புதன் தரக்கூடிய நிலைகளில சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சுக்கிரன் மற்றும் குரு இணைந்து இருக்கக்கூடிய, அதாவது இணைவு என்றால் தனித்தனியாக இருக்கிறது. சுக்கிரன் 6ஆம் இடத்திலும் குரு அஷ்டம நிலையிலும் இருக்கிறது. ஆனால் இது தரக்கூடிய அந்த அற்புதம் என்னவென்றால், ஒரு சந்தோஷத்தை, ஏதேனும் ஒன்றை சுகப்படக்கூடிய, நினைத்த விஷயத்திலே சுகப்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வாரத்திலே இது தருகிறது. சாமர யோகம் என்பது அமைகிறது. அது வெற்றியை தருகிறது. வாழ்க்கையிலே பல விஷயங்களை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கான அமைப்பை ஏற்படுத்துகிறது. ராகு மற்றும் சந்திரன் மிருதங்க யோகத்தின் மூலமாக ஒரு மன்னனுக்கு நிகரான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. அதாவது சந்தோஷம் பெறக்கூடிய நிலைகளில மன்னனுக்கு நிகரானது. உங்களுடைய தொழில் நிலையில 10ஆம் இடத்துல கேது மற்றும் செவ்வாய் இணைவு என்று இருக்கிறது. ஆகினால உங்களுடைய ஜீவனத்திற்கு ஆதாரமாக கூட இருக்கக்கூடிய விஷயங்களில சற்று முரண்படாமல் இருப்பது, வாழ்க்கைக்கு பணம் தரக்கூடிய, சம்பாத்தியத்தை தரக்கூடிய விஷயத்துல ஏதேனும் ஒரு மாற்றம் என்பது இருக்கும். சாத்வீகமான எண்ணம் இருக்க வேண்டும். ஏதேனும் முரட்டு சுபாவமோ அல்லது உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்யக்கூடிய விஷயங்களோ தொழில் வியாபாரத்திலே அது ஒரு கெடுதலை தந்துவிடும். ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் இடத்துல இந்த இணைவு சிறப்பு. நிச்சயமாக உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல கேதுவோடு இணைந்திருப்பது என்பது பணம் சம்பாதிக்கக்கூடிய யுக்திகளில ஒரு வெற்றியை தரும். இதனால் நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களில ஒரு ஏற்றத்தை தரும். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை என்பது அந்த காதல் சார்ந்த விஷயம், ஏதேனும் திருமணத்திற்கான காதல் அல்லது எதன் மீது அன்பு வைத்திருக்கிறீர்களோ அந்த அன்பு உங்களுக்கு நியாயமானதாகவும் உண்மையான உள்ளன்பு இருக்கும்போது அதில் வெற்றியை தரக்கூடிய அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு அற்புதமாக தந்து விடுகிறார். இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த பஞ்சம நிலையிலிருந்து சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறது. குருவினுடைய பார்வையும் அங்கு இருக்கிறதாகினால கை பணத்தை தேவையில்லாத வீண் விஷயங்களிலே குறைத்துக் கொள்வது என்பது தவிர்க்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அஷ்டம நிலைக்கு சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம். ஆகையினாலே அந்த சந்திராஷ்டம தினங்களில எந்த பொருள் வாங்கினாலும், கையில பணம் வெளியே கொண்டு சென்றாலும், பயண விஷயங்களில தேவையற்ற புதிய பயணங்களை துவக்காமல் இருப்பதும், அப்படி மிக மிக அத்தியாவசிய பயணங்களை துவக்கினாலும் கூட அந்த பயண நிலைகளிலே, பயணம் செல்லக்கூடிய வழிகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 11:45 PM முதல் வெள்ளிக்கிழமை அதாவது ஜூன் 27 1:40 AM வரை அதிகாலை வரை சந்திராஷ்டமம் ஆகினாலே புதன் வியாழன் ஆகிய இரு தினங்களும் முழுவதுமாக சந்திராஷ்டமம் ஆகினாலே கவனம். குருவினுடைய பார்வை, அதனால் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். இது நாள் வரை ஏதோ ஒன்று மனதை உறுத்தி கொண்டிருந்த விஷயம் இந்த வாரத்திலே சற்று ஒரு நிம்மதியை தரும், தூக்கம் வரும். ஆகையினால கவலைகளை மறந்து உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் என்பது நிச்சயமாக தேவை. இது நாள் வரை சனி பகவான், ராகு இவர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 4-5 நிலைகளிலே 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 5ற்கும், 5ல் இருந்த ராகு 4ற்கும் வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் மிகப்பெரிய மாற்றம் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட இதுல ஒரு சிறிய ஒரு விடுதலை என்பது கிடைத்திருக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு முயற்சி என்றால் வெற்றி தரும். இந்த 10ஆம் இடத்துல தொழில் சார்ந்த 10ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேதுவோடு செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய அந்த நிலை என்பது இந்த தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், இதுல புகழ் கெடக்கூடிய விஷயங்களில் இருந்த வம்பு வழக்கெல்லாம் சற்று உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவான ஒரு அமைப்பு என்பது ஏற்படும். நிதானத்தோடு செயல்படுவது நிச்சயமாக வெற்றியை உங்களுக்கு தரும். ஏனென்றால் புதன் வியாழன் கிழமைகளிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகையினாலே பொறுமை, நிதானம் தேவை. அனுஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீர்கள் என்றால் இப்போது ராகு சனி இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு பல நிலைகளிலே மெதுமெதுவாக இருந்த நெருக்கடிகள், ஒரு வேலை, மாணவர்களாக இருந்தால் கல்வி, காதல் என்றாலும் கூட அதில் ஒரு சிக்கல், இப்படி இருந்த நிலைகளிலிருந்து ஒரு வெற்றியை மெதுமெதுவாக தரும். குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறது. ஆகினால வீடு, வாகனங்கள் இருந்த பிரச்சனை மெதுமெதுவாக விடுபடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் என்பது துவங்கும் போது மிக அற்புதமான சாதக பலன்களை தரும். ஏனென்றால் சந்திரனானவர் உச்சமடையக்கூடிய நிலை, அதன் பின்பு அஷ்டம நிலைக்கு செல்கிறார். ஆகினாலே வார துவக்கத்திலே ஏதேனும் ஒன்றை செய்து அதில் சந்தோஷம் பெறலாம். ஆனால் வார மத்தியில புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது, மனதை சஞ்சலப்படுத்திக் கொள்ளாமல் ஒருநிலைப்படுத்துவது, யோகா தியானம் செய்வது, மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்திருப்பது, வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்தால் அதை அலசி ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வது, இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். நிதி சார்ந்த விஷயங்களிலே சிறப்பு தான். உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஏனென்றால் நீங்களாகவே ஏதேனும் ஒன்று விரும்பி சாப்பிட்டோ அல்லது விரும்பி ஏதேனும் ஒன்று தேவையற்ற குளிர்பானங்களோ அல்லது ஏதோ ஒன்று இது உடல் உபாதைகளை தந்துவிடக்கூடிய அமைப்பாகினால் கட்டுப்பாட்டிற்குள் உணவு பழக்கங்களை வைத்திருப்பது உடல் நலத்திற்கு சிறப்பை ஏற்படுத்தும். அன்பு நேயர்களே, உங்களுக்கு இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு, இதனோடு கூட செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு, இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது தொழில் விஷயங்கள்ல, வியாபார விஷயங்கள்ல, மனதில இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் தீர்ந்து வெற்றிக்கான வழிகளை நிச்சயம் காட்டும். அன்பு நேயர்களே, விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை ஜூன் 23, 2025 10:10 அதாவது PM வரை திரையோதசி, அதன் பின்னர் சதுர்த்தசி. கார்த்திகை நட்சத்திரம் 3:16 PM வரை, அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம். மரண யோகம் 3:16 PM வரை. அதனால் இந்த நாளிலே பெரும்பாலும் மரண யோகமாக இருக்கிறது. அதன் பின் அமிர்த யோகம். இது சோமவார பிரதோஷம், சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. மாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான அபிஷேகங்களை எல்லாம், ஆராதனைகளை எல்லாம் கண்டு அதன் பின்பு சிவன் மற்றும் பார்வதி வழிபாடு, அம்பாள் வழிபாடு என்பது நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து, தோஷங்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்து வெற்றிக்கான வழியை காட்டும். அடுத்தது ஆனி 10 செவ்வாய்க்கிழமை ஜூன் 24, 2025 6:59 PM வரை சதுர்த்தசி, அதன் பின்னர் அமாவாசை திதி துவங்குகிறது. இன்றைய நட்சத்திரமாக, அதாவது செவ்வாய்க்கிழமை என்ற நட்சத்திரமாக ரோஹிணி நட்சத்திரம் 12:54 PM வரை அமைகிறது. அதன் பின்பு மிருகசீரிட நட்சத்திரம். அமிர்த சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாள் போதாயன முறைப்படி அதை பின்பற்றுபவர்களுக்கு அமாவாசை, கிருஷ்ணரின் அமாவாசை என்றும் கூட சொல்லப்படுகிறது. கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசியாக இந்த நாள் அமைகிறது.
யம தர்ப்பணம் விடுவது பித்ருக்களுக்கு யமலோகத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. ஆகையினால அது கடமை. உங்களுக்கு தர்ப்பணம் கடமையாக்கப்பட்டிருந்தால் அதை செய்வது உங்களுடைய பித்ருக்கள் அவர்கள் யமலோகத்திலே இருந்தால் அங்கிருந்து முக்தி பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இந்த நாளிலே முருகன் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும். செவ்வாய்க்கிழமை உக்ர தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது இப்போது அமைப்பு இருக்கக்கூடிய, அதாவது சிம்ம ராசியில இணைந்திருக்கக்கூடிய கேது செவ்வாயின் காரணமாக விஸ்போட்டக் யோக் என்று சொல்லக்கூடிய, அதாவது வெடித்து சிதறக்கூடிய ஒரு யோகம். அது போன்ற விபத்துகளோ அல்லது வாகன விபத்துகளோ இல்லாமல் தடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு பாதுகாப்பையும் தரும். அடுத்தது புதன்கிழமை ஆனி 11 ஜூன் 25, 2025 4:01 PM வரை அமாவாசை, பின்னர் பிரதமை. இந்த நாளில் மிருகசீரிட நட்சத்திரம் 10:40 AM வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் நாள் முழுவதும் சித்த யோகமாக அமைகிறது. இந்த நாளிலே பித்ரு வழிபாடு ஏற்றத்தை தரும். பிண்ட பித்ரு யஜ்யம் செய்வதற்கான நாள். போதாயன முறைப்படி வழிபாடுகளை செய்பவர்களுக்கு நேற்று முன்தினம், அதாவது செவ்வாய்க்கிழமையாக அமாவாசையாக கடைபிடித்தவர்களுக்கு இது போதாயன அமாவாசை என்று நேற்று சொல்லி இருந்தேன். இஷ்டி என்பது அவர்கள் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது, தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமையும். அடுத்தது வியாழக்கிழமை ஆனி 12 ஜூன் 26, 2025 1:24 PM வரை பிரதமை, அதன் பின்னர் திதியை. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 8:46 AM வரை திருவாதிரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். மரண யோகம் 8:46 AM வரை, அதன் பின்னர் அமிர்த யோகம். இந்த நாளிலே வியாழக்கிழமை அன்று அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் மதியம் 3:30 பின்பு செய்யலாம். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, தீபமேற்றி வழிபாடு இவையெல்லாம் செய்ய ஏற்ற நாள். ஆஷாட சுத்தம், தெலுங்கு மாத பிறப்பு. சந்திர தரிசனம் மாலை வேளையில மேற்கு திசையில சந்திரனை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு ஒரு 6:30 மணிக்கு மேல் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருக்கும் போது சந்திர தரிசனத்தினுடைய சரியான நேரத்தையும் நான் பதிவுகளிலே தந்து கொண்டு தான் இருக்கின்றேன். இந்த நாள் வாராகி நவராத்திரி பூஜை துவங்கக்கூடிய நாள். இன்று முதல் 9 நாட்களுக்கு வாராகிக்கு விதவிதமான அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான அமைப்பு. நிச்சயம் நீங்கள் பங்கு கொள்ள முடிந்தால் பங்கு கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், எதுவும் நான் சொல்கின்றேன், சிம்ம ராசியிலே நிகழக்கூடிய அந்த செவ்வாய் கேது இணைவு அந்த அளவிற்கு பெரும்பாலும் சரியில்லை. அதனால் அந்த தோஷங்களிலிருந்து வெளிவருவதற்கு இந்த அம்பாள் வழிபாடு, வாராகி அம்மன் வழிபாடுகளிலே கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் 13ஆம் நாள் ஜூன் 27, 2025 11:19 AM வரை திதியை, அதன் பின்னர் திருதியை. புனர்பூசம் நட்சத்திரம் 7:21 AM வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இந்த நாள் 7:21 காலை வரை சித்த யோகம், அதன் பின்னர் மரண யோகம். பூரி ஜெகநாதர் கோவிலில் இந்த நாளிலே ரத யாத்திரை. அமிர்த லக்ஷ்மி விரதம் மற்றும் பூஜை. பசும்பால் வைத்து அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அருந்துவது நல்லது. அதனோடு கூட மூலிகை பொருட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாலிலே கலந்து 5 பொருட்கள், அதாவது ஜாதிக்காய், ஏலக்காய், ஜாபத்திரி, பச்சை கற்பூரம், லவங்கம் இவற்றையெல்லாம் பசும்பாலிலே கலந்து நிவேதனமாக வைத்து அதன் பின்பு நீங்கள் அருந்துவது, அடுத்தவர்களுக்கும் கொடுப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். மன வருத்தமெல்லாம் நீங்கி குடும்பத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பை இது தரும். அடுத்தது சனிக்கிழமை ஆனி 14 ஜூன் 28, 2025 9:54 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. பூசம் நட்சத்திரம் 6:35 AM வரை பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் 6:35 காலைக்குள் செய்ய வேண்டும். அதாவது 6:35க்குள் செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை. விநாயகர் வழிபாட்டிற்கு இது ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆனி 15 ஜூன் 29, 2025 9:14 AM வரை சதுர்த்தி, அதன் பின்னர் பஞ்சமி. ஆயில்யம் நட்சத்திரம் 6:34 AM வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். சதுர்த்தி விநாயகர் வழிபாடு 6:34 AM வரை சித்த யோகம், பின்னர் நாள் முழுவதும் மரண யோகம். ஆகையினால் நாள் பொழுதில் அவசிய நல்ல காரியங்களை எல்லாம் இந்த நாளிலே செய்யாமல் இருப்பது தான் சிறப்பு. ஏனென்றால் அதை அடுத்த நாட்களிலே
சிறப்பு நாட்களிலே செய்து கொள்ளலாம். இந்த நாள் பஞ்சமி, தெய்வ காரியங்களுக்கு மிக முக்கியம். அம்மன் வழிபாடு, கந்த பஞ்சமி. இந்த ஸ்கந்த பஞ்சமி என்பது முருகனுக்கு ஏற்ற அமைப்புகளை எல்லாம் உங்களுக்கு இந்த வழிபாடு என்பதே மிக சிறப்புகளை எல்லாம் தரும். மங்கள கௌரி விரதம். இந்த மங்கள கௌரி விரதம் என்பது ஒரு 4 நாட்கள் அமைகிறது. இதற்கு முன்பு அந்த பதிவுகளிலே நான் சொல்ல தவறிவிட்டேன். ஏனென்றால் பதிவு தராமல் இருந்தேன், கணித்து வைத்திருந்தேன், எழுதி வைத்திருந்தேன் தொகுத்து. ஆனால் அதை சொல்ல தவறிய காரணத்தினால் இந்த பஞ்சமியையாவது நீங்கள் தொடர்ந்து, அதாவது கௌரி விரதங்களை நீங்கள் கொண்டாடலாம். ஜூலை 29, 2025 3வது மங்கள கௌரி விரதம். 4வது மங்கள கௌரி விரதம் என்பது ஆகஸ்ட் 5, 2025 அமையும். மங்கள கௌரி விரதம் என்றால் என்ன? மஞ்சளை அம்மனாக பிடித்து வைத்து வழிபடலாம். இல்லை என்றால் உங்கள் இல்லத்திலே அம்மன் விக்கிரகங்கள் இருந்தால் அதை வைத்து அந்த அலங்காரம் செய்து நீங்க அதை சங்கல்பம், அந்த நாளிலே எழுந்து அதிகாலையிலே எழுந்து குளித்து சங்கல்பம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். நெய் விளக்கு ஏற்றி தேவியினுடைய அம்மனுடைய சிலை இருக்கிறது என்றால் அதை வைத்து வழிபாடு செய்யலாம். ஷோடசோபாச்சார முறை, அதாவது 16 படி சடங்கு என்று சொல்வார்கள். அந்த 16 படி சடங்கு தெரிந்தால் பின்பற்றலாம். அல்லது பார்வதி தேவிக்கு கிராம்பு, வெற்றிலை, ஏலக்காய், பழங்கள், லட்டு, அது மட்டுமல்லாமல் மங்கள பொருட்கள் மற்றும் 16 வளையல் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வதற்கு, 16 வகையான பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக ஏற்றது. இந்த மங்கள கௌரி விரதம் என்பது நிச்சயமாக அற்புதங்களை செய்யும். திருமணமான பெண்களுக்கு வாழ்க்கையிலே, அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இனிமையை, இல்லற இனிமையை தரும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய இது நல்ல ஒரு வரம் என்பது அமையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஆகையினாலே இது போன்ற அமைப்புகளை எல்லாம், இது போன்ற முக்கிய நாட்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வது என்பது இன்றியமையாது, தவறவிடக்கூடாது. அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது கிரகநிலைகளுடைய அனுகூலங்களையும் நாள் மற்றும் திதி நட்சத்திரங்களுடைய சிறப்புகளையும் உங்களுக்காய் நான் பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன். பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.